சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னத்த சொல்ற? இவனை நீ வர சொன்னியா? இவனை பத்தி தெரிஞ்சுமா வர சொன்ன? மாமா, அருண் முன்ன மாதிரி இல்ல மாமா. திருந்தி புது வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருக்கான். என்ன தானே நீ இவனை எப்படித்தான் நம்பின? திருந்தினவங்களை நம்பினாதானே மாமா பழச மறந்து அவங்களும் சந்தோஷமா வாழ்வாங்க. நம்ம ஊர்க்காரங்களை நாமளே நம்பலனா எப்படி மாமா? வருண், ரொம்ப நன்றி மேடம். போ மாப்ள. மாமா, என்ன கிருஷ்ணா, சுந்தரி அந்த பையனை போய் நம்புது? எனக்கு ஒன்னும் புரியல கிருஷ்ணா. எனக்கும் கடுப்பாதான் இருக்கு மாமா. நாங்க எல்லாரும் எவ்வளவோ சொல்லிட்டோம், ஆனா தங்கச்சிமா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. எனக்கு என்னமோ அவன் மேல நம்பிக்கை வரல. அதனால நான் அவன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கேன் மாமா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க மாமா, பாத்துக்கலாம். வாக்கா. வாங்க வாங்க. வர மேடம். வாங்க அக்கா, பத்தவங்க. அம்மா, அங்க பாருங்க. அங்க பாருமா. நிமிர்ந்த நன்னடை, நீர் கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும் என்ற வரிகளுக்கு எடுத்துக்காட்டாய் வாழும் எங்கள் குடும்பத்தின் குலவிளக்கு, எங்கள் வழிகாட்டி அலமேலு அம்மாவை வருக வருக என வரவேற்று கல்யாணத்தை அவர்கள் தலைமை ஏற்று இனிதே நடத்தி தருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஐயோ அப்பாடா, இப்பதான் 1.5 கிலோ ஐஸ்கிரீம் ஒன்னா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. பயங்கரமா இருக்குல்ல? நீ போன்ல சொல்லும் போது கூட நான் இந்த அளவுக்கெல்லாம் நினைக்கவே இல்லை. ஓ, பிரமாதப்படுத்திட்டியே. படிச்ச புள்ளதான். அதான் நீ இவ்வளவு பெரிய கலெக்டரா இருக்க. என்ன அருமையா போட்டிருக்க. ஐயோ, அதுவும் அந்த பாரதியார் பாட்டு பிரமாதமா இருக்கு. ஏம்மா, நான் அப்படியா இருக்கேன்? நான் குடும்ப குலவிளக்காமா? ஆமா, அது என்னது விடிவெள்ளி? அது சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி விடியற் காலையில வர ஒரு நட்சத்திரம். ஒரு புது நாள் உதயம் ஆயிடுச்சுன்னு காட்டுறதுக்காக வர நட்சத்திரம். அப்படியா? என்ன ஒரு நட்சத்திரம் நான் சொல்றேன். பாருங்க, சுந்தரிய பார்த்தாவது எல்லாரும் எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்குங்க. ஆமா, உள்ள ஏற்பாடெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? எல்லாம் முடிஞ்சிடுச்சா? நீ இருக்கும்போது எல்லாமே பிரமாதமா தான் நடந்திருக்கும். எதுக்கும் நான் போய் ஒரு பார்வை பார்த்துடுறேன். சரிம்மா. அத்தை பாத்து. எப்படி அக்காவை சமாளிக்க போறோன்னு புரியாம பயத்தோட வந்தோம் மேடம். ஆனா நீங்க எப்படியோ சமாளிச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆமா மேடம், அவங்க வீட்ல பேசின பேச்சு இருக்கே
நீங்க கேட்டிருந்தா ரொம்ப வருத்தமா இருக்கும். அம்மா மேடம் கேட்காம என்ன, அவங்க தான் லைன்ல இருந்தாங்களே, எல்லாம் அவங்க கேட்டிருப்பாங்க. அதான் இப்படி ஒரு பேனர் தயாரா இருக்கு. மேடம், இந்த பேனர் யார் மேடம் ரெடி பண்ணது? கண்டிப்பா நீங்க இல்லைன்னு தெரியுது. யார் மேடம்? இப்ப அதெல்லாம் எதுக்குங்க உங்களுக்கு? மாப்பிள்ளை விட்ட ஆளுங்கெல்லாம் எங்கன்னு எல்லாரும் அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. போங்க, உள்ள போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ம், சரி. எல்லாரும் கூட்டிட்டு போங்க. அக்கா, நீங்க எங்க அத்தைய ரொம்ப என்கரேஜ் பண்றீங்க. அப்புறம் எல்லா இடத்துலயும் அவங்க இதே எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்த்தாங்கன்னா எதிர்பார்ப்ப நம்ம பூர்த்தி செஞ்சிருவோம், அவ்வளவுதானடா. இல்லக்கா, இப்ப ஏதோ ஒண்ணு கேட்டாங்கன்னு உடனே இவ்ளோ பெரிய பேனர் ரெடி பண்ணி எப்படியும் அவங்கள சமாளிச்சிட்டீங்க. எப்பவும் இப்படியே பண்ண முடியுமா? முடியாததை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நீ விடு. போ, உள்ள போ. அக்கா போங்கக்கா, நீங்க சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. எதுக்கும் அத்தை கிட்ட கவனமாவே இருங்க. சரி. என்ன மேடம், பேனரை பார்த்த உடனே மாப்பிள்ளை விட அசந்துட்டாங்கல்ல? பயங்கரமா. அதுவும் அந்த கவிதை வரிகள் நானே எழுதினது மேடம். அப்படியா? நான் கூட பாரதியாரா இருக்குமோன்னு நினைச்சேன். அந்த வரிகள் எல்லாம் பார்த்து மாப்பிள்ளை வீட்டுல பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. உங்களதான் யார் யாருன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. தெரியும் மேடம், எப்பவுமே அந்த பாபுவோட வேலை அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு பாராட்டுவாங்க. நான் போய் அவரை பாத்துக்கிறேன் மேடம். சரிண்ணே, எனக்குள்ள வேலை இருக்கு, நான் போறேன். ம். சார்